வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை பார்ப்பதற்கு சிறந்த நிறுவனம் நமது எஸ்பிஓ நிறுவனம், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது நமது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் உள்ளது. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். இந்த தீபாவளிக்கு நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமது வீட்டில் இருந்தே ஸ்வீட்டுகளை செய்து பரிமாறலாம். முதலாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஸ்வீட் லட்டு. லட்டு செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். கடலை மாவு, நெய், சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை தேவையான அளவு. செய்யும் முறை: முதலில் கடலை மாவை ஒரு சட்டியில் மிதமான தீயில் நெய் இல்லாமல் சிறிது நேரம் வறுத்து எடுக்கவும். அதே சட்டியில் நெய்யை ஊற்றி சூடானதும் வறுத்த கடலை மாவை சேர்த்து நன்கு கிளறவும். கலவை மிருதுவாக மாறும் வரை மிதமான தீயில் கிளறி கொண்டே இருங்கள். இது நன்றாக ஒன்றாகி சிறிது நெய் வெளிப்பட ஆரம்பித்ததும் அடுப்பை அணைத்து சிறிது குளிரவிடவும். பிறகு அதில் பொடி சர்க்கரை, ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்து கலந்து கொள்ளவும். இன்னும் சூடாக இருக்கும் போதே கையால் சிறிய உருண்டைகளாக உருட்டி லட்டு வடிவில் தயாரிக்கவும். இவ்வாறு தயாரிக்கும் கடலை மாவு லட்டு மிகவும் அருமையாக இருக்கும். அடுத்த ஸ்வீட்டை பார்ப்போம். ஜிலேபி. ஜிலேபி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், பேக்கிங் சோடா சிறிதளவு, மஞ்சள் நிற எண்ணெய், சர்க்கரை, தண்ணீர், ஏலக்காய் தூள். செய்யும் முறை: மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், மஞ்சள் நிற பொடி, சோடா சேர்த்து பிசைந்து 6 முதல் 8 மணி வரை புளிக்க வைக்கவும். சர்க்கரை மற்றும் தண்ணீரை சேர்த்து ஜீரா தயாரித்து கொள்ளவும். அதில் ஏலக்காயை தூளை சேர்க்கவும். புளித்த மாவை சிறிது தண்ணீர் சேர்த்து அடர்த்தியாக கலக்கவும். அந்த அடர்த்தியாக கலந்த மாவை ஜிலேபி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலின் மூடியில் சிறிதளவு ஓட்டை போட்டு வட்ட வட்டமாக எண்ணெயில் பொரிக்கவும். மிதமான தீயில் இருபுறமும் வேகும்படி அதை திருப்பி போட்டும் பொரிக்கவும். பொரிந்ததும் உடனே அந்த ஜீராவில் அதை போட்டு சில நிமிடங்கள் ஊற வைக்கவும். பின்பு ஜீராவில் இருந்து அதை எடுத்து சூடான ஜிலேபியை அனைவருக்கும் பரிமாறலாம். அடுத்த ஸ்வீட் மைசூர் பாக். மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1 தண்ணீர் 1/2 கப். செய்யும் முறை: கடலை மாவை சட்டியில் மிதமான தீயில் சிறிது நேரம் வறுத்து எடுக்கவும். சர்க்கரை, தண்ணீர் சேர்த்து சீரா தயாரித்து கொள்ளவும். ஒரு பிசுக்கு நிலையில் வறுத்த மாவை சீராவில் சேர்த்து கிளறவும். நெய்யை வேறொரு பாத்திரத்தில் சூடாக்கி கலவையில் சிறிது சிறிதாக சேர்த்து கொண்டே கிளறவும். கலவை நெய்யை விட ஆரம்பித்ததும் எண்ணெய் தடவிய தட்டில் ஊற்றிவிடவும். குளிர்ந்ததும் துண்டுகளாக வெட்டி மைசூர் பாக்கை அனைவருக்கும் பரிமாறி இந்த தீபாவளியை கொண்டாடலாம்.